இன்னும் ஒரு வருஷத்துல பாரு, இந்த கடையே எனக்கு சொந்தமாக போகுது. உமா சொல்ற மாதிரி அந்த வீட்டை என் பேர்ல கொடுத்திருந்தா நான் அதை வச்சு நாசம் பண்ணிருப்படா. மாமா ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீ கூட வர போறியா இல்லையா? இல்லப்பா, என்னால வர முடியாது இப்போ. அப்படின்னா இனிமே நீ எனக்கு புள்ளையா கிடையாதுடா. என் முகத்தை கூட முடிக்க கூடாது. அந்த ஆனந்தி உயிரோட இருக்கக்கூடாது, இல்லைன்னா லைஃப் லாங் நமக்கு பிரச்சனை தான். ஆம்பளைய லட்சணமா சம்பாதிக்க துப்பு இல்ல, இங்க வந்து உட்கார்ந்து வசனம் பேசிட்டு இருக்க. டேய், இப்ப கூட உனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தது பானு. எங்களுக்கு எதுவும் செய்ய சொல்லி நாங்க கேட்கவே இல்ல. உனக்கு கூட செஞ்சுக்க துப்பு இல்லாம அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கிற உனக்கெல்லாம் பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? பிள்ளைக்கு எதுவுமே செய்யாம கொலைய மட்டுமே பேசிட்டு இருக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? வார்த்தைக்கு வார்த்தை எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்க. என்னமா நாங்க செய்யாம விட்டுட்டோம்? பானுவும் இவனையும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்தோம். பானு நல்லா படிச்சா, உன் புருஷனுக்கு படிப்பே ஏறல. அதுக்கு நான் என்ன பண்றது? அவனுக்கு பதிலா நாம எக்ஸாம் எழுத முடியுமா? அப்புறம் ஐயா ஊரை சுத்தி கடனை வாங்கினாரு. அதெல்லாம் எங்க வாயை பொத்திக்கிட்டு அடைச்சோம். அவர் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கு கடனை வாங்கி அவர் அனுப்பி வச்சோம். அங்க போய் செட்டில் ஆவார்னு பார்த்தா அதுவும் இல்ல. இவ்வளவு ரோஷமா பேசுறானே உன் புருஷன். இந்த ரோஷம் கொஞ்சமாவது இருந்தா பானுகிட்ட வாங்கின காசை கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு தேதி வரைக்கும் 5 பைசா கொடுத்துருக்கான உன் புருஷன். இங்க இருந்து அங்க போறதுக்கு நாங்க தான் காசு கொடுத்தோம். அங்க தங்கறதுக்கு நாங்க தான் காசு கொடுத்தோம். அங்க இருந்து இங்க வரதுக்கு நாங்க தான் காசு கொடுத்தோம். சும்மா செய்யல சொல்லிட்டு இருக்காத. இதுக்கு மேல என்னமா செய்ய முடியும்? ஏப்பா, உமா சொல்ற மாதிரி அந்த வீட்டை என் பேர்ல கொடுத்திருந்தா நான் அதை வச்சு நாசம் பண்ணிருப்படா. மாமா ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நான் மாற மாட்டேன். நாங்க இங்க தான் இருக்க போறோம். டேய், இப்ப நீ கூட வர போறியா இல்லையா? இல்லப்பா, என்னால வர முடியாது இப்போ. அப்படின்னா இனிமே நீ எனக்கு புள்ளையா கிடையாதுடா. என் முகத்தை கூட முடிக்க கூடாது. சார் நல்லா கரெக்டா பேசுறீங்க சார். ஆனா ரிசல்ட் உங்க பக்கம் தான் சார் வரல சார். அதான் சார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சீ போடா. சுரேஷே, நல்லதுக்கு காலம் இல்லடா. அவரு நல்லது தானே சொன்ன, அதுக்கு போய் சீப் போடாங்கிறாரு. அவரு என்ன சொல்றது? சீ போடா. என்ன ஆண்டி நீங்க, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏன் நீங்க ஹாஸ்பிட்டல் போல? இல்ல சரவணா, எனக்கும் அன்னைக்கு உடம்பு சரியில்லை. நட்டாஷா கூட கிட்டியும் சரவணனும் போயிருந்தாங்க. அன்னைக்கு ஆனந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான்னு நடாஷா சொல்லும்போது நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு உண்மையிலேயே ஆனந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான்னு. இது இப்படியே தொடர்ந்து போனா எங்க பொண்ணு நாங்க எழுந்துருவோமோன்னு பயமா இருக்கு கிருஷ்ணா. ஆனந்தியை பார்த்து நம்ம நட்டாஷா ஏன் பயப்படுறா? அப்படி இல்லை கிருஷ்ணா, அவ அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பேசினா பாரு, அந்த வார்த்தைகள் நடாஷாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்து நீடிச்சுதுன்னா நட்டாஷாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்பா. ஆண்டி, நான் இருக்கேன். இனிமே அந்த ஆனந்தியை ஒரு வார்த்தை பேச விட மாட்டேன். என்னதான் பண்ணாலும் கிருஷ்ணா, அந்த ஆனந்தி எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல. உயிருக்கு பயப்பட்டு தான் ஆகணும் அங்கிள். என்ன பார்க்குறீங்க? நான் வெறும் பேச்சுக்கு சொல்லலை. அந்த ஆனந்தி கதையை முடிச்சாதான் நம்ம நட்டாஷா நிம்மதியாக வாழ முடியும். கிருஷ்ணா, சும்மா மிரட்டி பார்க்கலாம். ஆனா இந்த ஆளை காலி பண்றதெல்லாம் தப்பு. சரி, அப்போ நம்ம நட்டாஷாவை இழக்க வேண்டியதுதான். அந்த ஆனந்தி பண்ற பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுனால தான் அவ பயப்படாம இவ்வளவு திமிரா பண்ணிக்கிட்டு இருக்கா. கிருஷ்ணா, ஏதாவது பிராக்டிக்கலா நடக்கிற மாதிரி பேசு. இல்லை அங்கிள், நான் வெறும் பேச்சுக்கு சொல்லலை. நான் பாம்பேல இருந்தப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். பாம்பேல எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அந்த ஆனந்தியை இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடுறேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவ அந்த ஆனந்தி
ஆனால் நம்ம நட்டாஷா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அந்த ஆனந்தியை பார்த்து நம்ம நட்டாஷா பயப்படணுமா? சரி, அதுக்காக இங்கே பாருங்க ஆண்டி, அந்த ஆனந்தி சண்டை போடுறான்றதுக்காக நான் சொல்லலை. நாளைக்கே நம்ம சரவணா அவ பக்கம் திரும்பத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த ஆனந்தி உயிரோடு இருக்கக்கூடாது, இல்லைன்னா லைஃப் லாங் நமக்கு பிரச்சனை தான். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏங்க ஏங்க இவ்ளோ டென்ஷனா வரீங்க? மானம் மரியாதை எல்லாம் போனதுக்கு அப்புறம் டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீ பெத்தி வச்சிருக்க சீமந்த புத்திர சார் ஊர்ல இருந்து வந்து இறங்கிட்டாரு, தெரியுமா உனக்கு? என்னது, இளங்கோ வந்துட்டானா? இதுக்கே அதிர்ச்சி அடையாத. சார் வந்து இறங்கி நேரா மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு. இனிமேல் அங்கதான் இருக்க போறாராம். பொண்டாட்டி சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அவ பின்னாடி அவ வாழை பிடிச்சிட்டு போயிட்டாரு. என்னங்க இது, அவன் இன்னும் 2 நாள்ல வருவான் 3 நாள்ல வருவான்னு சொல்லிட்டு தானே இருந்தாவ. ஆனா அவன் நேரம் நம்ம வீட்டுக்கு வராம அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது? லட்சுமி, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கவிதா புருஷன் சுரேஷ் இல்ல, அவன் பார்த்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். சரி, நான் போய் அவன் அங்க போய் கூப்பிடலான்னு போனா ஒரு பெரிய கூத்தா பண்ணிட்டா உன் மருமக. அவளை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்ல லட்சுமி. உமா உமான்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும் இல்ல, அதுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டா. நான் கூட அவளை என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா சாதாரண ஆள் இல்ல உன் மருமக. அப்பா, என்ன பேச்சு, என்ன வேகம்! எல்லாரும் முன்னாடி வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டான். நான் எலும்பை பார்த்து ஏன்டா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் கேட்டா, அதுக்கு என்ன சொல்ற தெரியுமாவ? பிள்ளைக்கு எதுவுமே செய்யாத நீங்கெல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்றான். நான் எதுவுமே பண்ணாம தான் அவன் அந்த நிலைமையில நிக்கிறானா? உன் மருமகளோட எண்ணம்ல நாம அந்த வீட்டை வித்து காசை கொடுத்துருக்கணும், அது மட்டும்தான். அதுக்காகத்தான் இத்தனை நாளா நம்மள அத்தா மாமான்னு சுத்தி வந்தது. அந்த வீட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கணும், அது மட்டும்தான். இது புரியாம நாம தான் மருமகன்னு ஓவர இடம் கொடுத்துட்டோம் லட்சுமி. அட, அது கிடக்கட்டும். நீ பெத்தி வச்சிருக்க ஒரு நன்றி கட்டவ. அவன் ஃபாரின் போனப்ப காசு வேணா மட்டும்தான் அப்பா அப்பான்னு என்கிட்ட பேசியிருக்கான். அப்பா அம்மான்னு ஒரு கொஞ்சம் குழவை இருக்கான். இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்து இறங்கிருக்கான். ஒரு போன் பண்ணானா? நான் போய் அவனை கூப்பிட்டப்ப வாய மூடிக்கிட்டு அவன் பொட்டாட்டி பேச விட்டு வேடிக்கை பார்த்திருக்கான். எனக்கு எல்லாரும் முன்னே அவமானமா போச்சு லட்சுமி. கடைசி வரைக்கும் என் பக்கம் சாயவே இல்லை. நம்ம வீட்டுக்கு வர முடியாதுன்னு மோட்டை அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். வேதனையா இருக்கு லட்சுமி, ரொம்ப வேதனையா இருக்கு. இதுக்காக கடனை வாங்கி அவனை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சோம். இதுக்குதான் தலையா அடிச்சுக்கிட்டேன். அவளுக்கு இடம் கொடுக்காதீங்க என்ன கேட்டீங்களா? பெத்த பொண்ணை தூக்கி எறிஞ்சிட்டு எங்க இருந்தோ வந்தவளுக்காக பேசினீங்கள. அவ சமயம் வந்தோடனே அவ புத்தியா காமிச்சிட்ட பாத்தீங்களா? அவ தேவை முடிஞ்சோடனே எப்படி அழகா வெட்டி விட்டுட்டு போயிட்டா பாத்தியா? என்ன இருந்தாலும் நம்ம ரத்தம் தான். வெளியே இருந்து வந்தவ தான். அவளுக்காக வெக்கமானம் பார்க்காம அவங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்காக நாயா அலைஞ்சிருக்க. கொஞ்சமாவது நன்றி வேண்டாம் அவங்களுக்கு. அவன் இங்க வந்த உடனே நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பார்த்து அங்க போயிட்டு வர ஒரு வாரத்தை சொல்லிருக்கலாம். அவன் ஊருக்கு வந்த தகவலை கூட மறைச்சிருக்காங்க. எவனோ ஒரு 3வது மனுஷன் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் போய் பேசினேனே, அப்பாவா என் கூட கிளம்பி வந்துட்டலாம்ல. அது மட்டும் இல்லாம என்ன அசிங்கப்படுத்தி பேசி அனுப்பியிருக்காங்க. ஏங்க, நம்ம இளங்கோ அப்படிப்பட்டவன்லாம் கிடையாதுங்க. அவன் ஏதோ விவரம் தெரியாம நடந்துக்கிறானே தவிர. உன் பையனா? லட்சுமி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உன் பையன் ரொம்ப விவரமான ஆளு. பொண்டாட்டி பேசுறதுக்கு மறுப்பதும் தெரிவிக்காம மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டான். நீ தான் அவன் இன்னும் பைத்தியக்கார மாதிரி நம்பிட்டு இருக்க. அவனுக்கு கொஞ்சமாவது ஒரு வெக்க வேண்டாம்? சம்பாதிக்க துப்பு இல்லாம ஃபாரின்ல இருந்து நம்ம காசுல இருந்து கிளம்பி இங்க வந்துட்டு நேரம் மாமியார் வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளைய போய் உட்காந்து இருக்க. சொல்லவே கேவலமா இருக்கு. ஆனா உன் பையன் இதை பத்தியெல்லாம் கவலையே படல. இனிமேல் அவன் என் முகத்தில் முழிக்கவே கூடாது. அவன் எனக்கு பிள்ளையே கிடையாது. ஐயோ, அவசரப்படாதீங்க. அவனுக்கு அவ்வளவு விவரம் தெரியாது.
ஒருவேளை நீங்க பேசுனதை யோசிச்சு பார்த்துட்டு கூட நம்ம வீட்டுக்கு வரலாம்ல அவன். செருப்பால் அடிப்பேன். சுயமா புத்தி இல்லாம நாம அங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் இங்க வந்தானா அவனை செருப்பால் அடிப்பேன். இந்த பார் உனக்கு சொல்லி வைக்கிறேன். அவங்கிட்ட போன்ல பேசுறதும் அவன் இங்க வந்தான கொஞ்சி கொள்ளாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ அப்படியே அவங்க கூடயே போயிடு. இனிமேல் நான் அவனுக்கு அப்பனும் கிடையாது, அவன் எனக்கு பிள்ளையும் கிடையாது. கவிதா, ஏய் கவிதா, இங்க வா. மீனாட்சி எங்கம்மா? அக்கா ரூம்ல இருக்காங்கம்மா. அங்க இருக்கலா? என் கூட வா. மடே மீனாட்சி மா. இல்லடா நீ படுத்துக்கோ, நான் அப்புறமா வரேன். தூங்கு. இல்ல இல்லம்மா, நான் சும்மா தான் படுத்திருந்தேன். உட்காருங்க. வா கவிதா. மடி உன்கிட்ட இதை பத்தி பேசுறேனே நீ தப்பா எடுத்துக்காத. என் மனசு கேட்கலம்மா, அதான்டா. என்னம்மா? மடி உமாவும் அவ புருஷன் இளங்கோவும் இந்த வீட்டுல தங்கி இருக்கிறது, அப்புறம் இந்த கைராசி கடையில வேலை போட்டு கொடுத்துருக்கிறது, இது எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டிய. இது நல்லாவா மருகுது? உமாவோட மாமனார் தான் வந்து கூப்பிட்டாருல, பேசாம அவ அங்க போக வேண்டியது தானே. எதுக்குமா தேவையில்லாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? எனக்கு என்னமோ இதெல்லாம் அவ போடுற திட்டமோன்னு தோணுதுமா. இருந்துட்டு போட்டுமேம்மா. அப்படியே இருந்தாலும் நாம எப்படிம்மா அவங்கள போக சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல அவளுக்கு உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்குது அவளுக்கு? பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமோ அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்குது? எல்லா உரிமையும் புகுந்த வீட்ல மாமியார் வீட்ல தானே இருக்குது. இப்ப போய் நான் இதெல்லாம் அவகிட்ட போய் பேச முடியுமா? ஏன்னா இன்னும் அவங்க பங்கை நம்ம பிரிச்சு கொடுக்கவே இல்லை. அதையும் மீறி இது அவ வீடு, அவங்க அம்மா வீடு. அவ கூட பிறந்த அண்ணன்கள்லாம் இங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கும்போது நாம பேசுறது அவ்வளவு சரியா இருக்காதும்மா. மீனாட்சி, அந்த உமா இங்க இருக்கிறதுனால பிரச்சனை தாம்மா வரும். தெரியும், பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், எல்லாம் தெரியும். ஆனா இதுல வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க? இளங்கோ தம்பி ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாரு. அப்பவே ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அதுக்காக அவரை இங்க வரக்கூடாதுன்னு எப்படிம்மா சொல்றது? அது இல்லடா, நீ இந்த வீட்டு மூத்த மருமக, நீ சொன்னா உன் புருஷன் நிச்சயமா கேப்பாருமா. அதுக்காக உங்க தங்கச்சி இங்க வரக்கூடாது, அவளை இங்க இருந்து அனுப்புங்கன்னு சொல்ல முடியுமா? அது ரொம்ப தப்புமா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்களும் கவிதாவும் இங்க இருக்கிறத அவங்க குத்தி காட்டி பேசும்போது நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. இத பாரு மீனாட்சி, நீ எதோட முடிச்சு போட்டு பேசின்னு கிடக்குற? நாங்க இங்க சும்மா டெம்பரவரியா வந்து தங்கின்னு கிடக்குறோம். நமக்குன்னு ஒரு வீடு இருக்குதம்மா. ஏதோ இங்க நான் உங்க கூட இருந்துன்னு கிடந்தோம்னா ஒத்தாசையா இருக்குமே தான் இருந்துன்னு கிடக்குறோம். மற்றபடி ஐய இந்த வீட்டுல ஒரு உரிமையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இப்ப நீ போன்னு சொல்ல, நாங்க கிளம்பி போய் என்ன கிடக்குறோம்? இது நம்ம பக்கத்து நியாயம். ஆனா அவங்க அதை அப்படியே எடுத்துப்பாங்க. உன் தங்கச்சியை கொண்டு வந்து வச்சுக்கிட்ட, உன் அம்மாவை கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன்னு என்னையும் தான் பேசினாங்க. ஏமா எதுக்கு வம்பு? பேசாம நாங்க கிளம்பிடுறோமே. என்னம்மா, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? இல்லடா, இது பாரு, நாங்க வந்து இங்க தங்கறதுனால தான் அந்த உமாவும் அவ புருஷனும் இங்க தங்க போறாங்கன்னா நாங்க கிளம்பிடுறோம். இதுல எந்த தப்பும் இல்லம்மா. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உடனே நீங்க எதுவும் தப்பான அர்த்தத்துல எடுத்துக்காதீங்க. என்னம்மா இவ்ளோ நாள் இருக்கீங்க, என்ன புரிஞ்சுக்க முடியலையா உங்களால? ஐயோ, உன்னால நான் தப்பா எடுத்துக்கல, உன்னை எனக்கு புரியுது. நாங்க இங்க இருக்க போய் தானே அவ்வளோ அவ புருஷனும் தங்கறதுக்கு உன்னால எதுவுமே சொல்ல முடியாம இருக்குதே. இல்லம்மா, அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க 2 பேரும் இல்லாம போனா கூட உமா இந்த நிலைமையில வந்தா நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லம்மா, அவங்க நாம இப்ப இங்க இருக்கிறது சரியில்லைன்னு சொன்னா கூட வைஜெயந்தியும் வளர்மதியும் அது சரின்னு பேசுவாங்க. நாம வேணும்னா வேண்டான்னும், வேண்டான்னா வேணும்னு சொல்றது தானே அவங்களோட வழக்கம். இருக்கட்டும்மா, பிரச்சனைன்னு வந்தாதான் அவங்க அவங்களுக்கு என்னென்னு புரியும். என் அடி மனசுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்கெல்லாம் நாளைக்கு ஒத்துமையா இருப்பாங்களான்னு சுத்தமா எனக்கு நம்பிக்கையே இல்லை.
ஆனா அதுக்காக நாங்க அவங்க கிட்ட போய் பேசணும்னா எங்களை என்னமோ ஒரு சார்பா பேசுறீங்கன்னு எங்களையே குத்தம் சொல்லுவாங்க. இப்பவே நம்ம ஆனந்திக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறோம், இந்த வீட்டை அவளுக்கு ஒதுக்கி கொடுக்க பிளான் பண்றோம்னு அவங்க பேசுறாங்க. இதுல எல்லாத்தையும் விட வேடிக்கை என்னன்னா, இந்த வீட்ல என்ன அதிகமா திட்டினதே அந்த ஆனந்தி தான். அது உங்களுக்கு தெரியாதுதா? இருந்தாலும் என் புருஷனும் நானும் அவளுக்காக எதுக்கா செய்றோம்? புருஷன் விட்டுட்டு போயிட்டான், பாவம் தனிமரமா இருந்து கஷ்டப்படுறாளேன்னு பரிதாபப்பட்டு தானே. ஆனா அவங்கெல்லாம் குருட்டுத்தனமா நாங்க ஆனந்திக்கு தான் சப்போர்ட் பண்றோம்னு பேசுறாங்க. நானும் என் புருஷனும் எல்லாரும் ஒரு காலத்துல சேர்ந்து சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்பட்டோம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில எல்லாத்தையும் நல்லபடியா பிரிச்சு கொடுத்தா போதும்னு தோணுது. அவங்க அடிச்சுக்கிறதும் மோசமா பேசிக்கிறதும், என்னைக்கு இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கறோமோ அன்னைக்கு தாமா எல்லா பிரச்சனையுமே தீரும். அது வரைக்கும் ஒண்ணு பின்னால ஒண்ணு வந்துட்டு தாமா இருக்கும். பாத்துக்கலாம், விடுங்க. நீ என்னத்துக்குமா தேவையில்லாம கஷ்டப்பட போற? இந்த இளங்கோவையும் இந்த உமாவையும் இந்த வீட்டுல வைக்கிறதுனால உன் புருஷனுக்கும் உனக்கும் தாம்மா சங்கடத்துக்கு மேல சங்கடம் வந்து கிடக்கும். அம்மா அதையும் நம்ம பாத்துக்கலாமே, வரட்டும். என்னமோ போ, உன் நல்லதுக்காக தான் சொல்ல வந்தேன். நான் என்ன சொன்னாலும் என் வாயை அடைச்சிடுற, பாத்துக்க. பாடி. இந்தாங்க, இதை பாருங்க, நல்ல டிசைனுங்க. இதை பாருங்க, அதை கொடுங்க, நல்ல மேட்ச், கலர் மேட்சிங்காக இருக்கு. வாங்க தம்பி, வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இதை விரிச்சு காட்டுங்க, நான் தம்பிகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு கடைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால என்னங்க, கொஞ்சம் வாங்கல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி வாங்க, வா தம்பி. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? அது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கடைக்கு நான் வந்திருக்கிறது வியாபாரம் பார்க்கறதுக்காக இல்லை. இவர் என் தங்கச்சியோட புருஷன். இத்தனை நாள் ஃபாரின்ல இருந்தாரு, இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு நம்ம கடையில் ஒரு நல்ல பொறுப்பை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களே ஒரு நல்ல பொறுப்பாக பார்த்து கொடுங்க. ஓஹோ, என்னங்க இது? நீங்க இந்த கடையோட முதலாளி, நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு. அப்படி கிடையாதுங்க. இப்போ இந்த கடையை பார்த்துக்க சொல்லி சண்முகத்துக்கிட்ட சொல்லியாச்சு. அதோட உங்ககிட்டயே சொல்லிட்டு மாப்பிள்ளை இங்க விட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க சொன்னா மறுபேச்சு கிடையாதுங்க. சொல்லுங்க, என்ன பொறுப்பு கொடுக்கணும் தம்பிக்கு? மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் பெரிய அனுபவம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு மாசம் இவருக்கு இந்த தொழிலை பத்தி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவர் கத்துப்பாரு. அதுக்கப்புறம் நாம தனியா பொறுப்பு கொடுக்கலாமே. நீங்க சொல்றது ரொம்ப சரி தம்பி. மாப்பிள்ள, ஐயா நம்ம அப்பா காலத்திலேருந்தே இந்த கடையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்போனா எங்களுக்கு வியாபாரத்தை சொல்லி கொடுத்ததே இவர் தான். ஐயோ, என்ன தம்பி நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இல்லைங்க, உண்மைதானே. சரி, பார்த்துக்க. கண்டிப்பா மாமா. பொறுப்பா இருங்க, சீக்கிரம் முன்னுக்கு வரணும். சரிங்க மாமா. அப்ப நான் சரி கிளம்புறேன் தம்பி, வாங்க. வரேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஹலோ, சொல்றா, எப்படி இருக்க? நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன்டா. இல்ல, எங்க ஃபேமிலி கடை கைராசி சில்க்ஸ் இருக்குல்ல, எனக்கும் இதுல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல பாரு, இந்த கடையே எனக்கு சொந்தமாக போகுது.
அக்கா, என்ன ஆனந்தி? உமாவும் இளங்கோவும் எங்க காணோம்? அவங்க வெளியில போயிருப்பாங்க. என்ன விஷயம் சொல்லு. அக்கா, ஒரு விஷயம் நான் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னால கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல. என்ன விஷயம் சொல்லு. அது வந்து அக்கா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா, கைராசி கடையில அந்த இளங்கோவை தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. ஏன்? இல்லக்கா, அவரை சேர்த்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். இந்த வீட்டில் அவங்க இருக்கிறதே பிரச்சனை தான். இன்னும் அவங்கள கடையில கொண்டு போய் வச்சா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரும்க்கா. இது பாரு, இதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரியாம இல்ல. அப்படி இருந்தும் இளங்கோவை அந்த கடையில வச்சிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்? இங்க பாருங்கக்கா, கைராசி கடையில அந்த இளங்கோவை வச்சா கண்டிப்பா சரியா இருக்காது. அப்போ வேற யார் வைக்கணும்?